டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கோடீஸ்வரனும் நாயும் என்ற ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு ஊரிலே ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒருவர் இருந்தார். அவருக்கு தன்னிடம் இருக்கின்ற அந்த காசுகளை எவ்வாறு செலவழிப்பது என்று தெரியாமல் இருந்தார். ஆகவே அவர் என்ன செய்கின்றார் என்றால், ஒரு முறை இந்த காட்டுக்கு செல்கின்றார். அவர் போகும்போது தன்னுடன் யார் அம்பிடுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் காசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த காட்டு வழியே போகின்றார். போகும்போது ஒரு அழகான மானை காண்கிறார். அப்ப மானை கேட்கின்றார், உனக்கு எவ்வளவு காசு வேணும் சொல்லு, நான் தருகிறேன். என்ன அப்ப உனக்கு என்ன வேணும்? அப்ப அந்த மான் சொல்கின்றது, எனக்கு காசினுடைய பெருமதி தெரியாது, ஆனால் எனக்கு தேவையானது ஒன்றொன்று, ஒரு சுத்துமதிலோடு இருக்கின்ற ஒரு புல்வெளி ஒன்று வேண்டும். அது சுற்றுமதிலும் ஒரு சின்ன குளமும் அதுக்குள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மிருகங்களினுடைய தொல்லை எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கின்றது. அவர்கள் எங்களை கொன்று ஒழிக்கின்றன மினத்தை. ஆகவே நான் அந்த ஒரு சுற்றுமதில், பெரிய ஒரு சுற்றுமதிலுக்குள் எனக்கு ஒரு சின்ன குளம் இருந்தால் காணும், அதுக்கே தண்ணீர் குடிக்கிறதுக்கு புல்வெளி இருந்தால் காணும் என்று சொல்கின்றது. ஆகவே அதுக்கு ஒரு தொகை பணத்தை தூக்கி கொடுக்கின்றார். இந்த 10 லட்சம் காசு, இதை வைத்து நீ இதை செய்து கொள்ள என்று சொல்லி கொடுக்கின்றார். தொடர்ந்து போகும்போது அங்கே அடுத்ததாக ஒரு சிங்கத்தை காணுகின்றார். சிங்கத்திடம் கேட்கின்றார், உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேள், நான் தருகின்றேன் என்று சொல்ல. ஆகவே சிங்கம் சொல்கின்றது, எனக்கு அரண்மனை போல ஒரு வீடும், அந்த வீட்டை சுற்றி அழகான புல்வெளிகளும் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றான். அதற்கு எனக்கு ஒரு 50 லட்சம் வேணும், ஒரு 50 லட்சம் தாருங்கள் என்று சொல்கின்றார். ஆகவே அந்த 50 லட்சத்தையும் தூக்கி கொடுத்து விட்டு அங்காலே செல்லும் பொழுது அங்காலே ஒரு புலி ஒன்று நிற்கின்றது. அந்த புலிக்கு முதல் ஒரு நீர் யானை ஒன்றை காண்கின்றார். அந்த நீர் யானையிடம் கேட்கின்றார், உங்களுக்கு என்னிடம் காசு இருக்கின்றது, நீ எவ்வளவு தேவையோ கேளு. ஆகவே நீர் யானை சொல்கின்றது, எனக்கு ஒரு பெரிய குளம் ஒன்று வேணும், ஒரு குளம் ஒன்று கட்ட வேணும். ஏனென்றால் நான் நீராடும் போது ஏனைய மிருகங்களினுடைய துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றேன். ஆகவே எனக்கு ஒரு பெரிய குளமும் அதனுடன் இணைந்த ஒரு புல்வெளியும் வேணும். ஆகவே எனக்கு ஒரு 20 லட்சம் தாருங்கள் என்று சொல்கின்றார். சரி என்று சொல்லி அந்த 20 லட்சத்தையும் கொடுத்து விட்டு அங்காலே போகும்போது ஒரு நாயை காண்கின்றார். அந்த நாயிடம் கேட்கின்றார், உனக்கு என்ன வேண்டும் என்று, எவ்வளவு காசு வேணும் என்று சொல்லு, நான் தருகின்றேன் என்று. ஆகவே அந்த நாய் சொல்கின்றது, எனக்கு காசு வேண்டாம், காசு யாருக்கு வேணும், எனக்கு அன்பு வேணும், அரவணைப்பு வேணும், பாதுகாப்பு வேணும், சந்தோஷம் வேணும், நல்ல குடும்ப உறவு வேணும். நான் அவ்வாறான ஒன்றைத்தான் நான் விரும்புகின்றேன் என்று சொல்கின்றது அந்த நாய். ஆகவே நீ என்னுடன் வா, நான் உனக்கு எனது வீட்டில் உன்னை தங்க வைத்து நல்ல அன்பையும் நல்ல ஆதரவையும் நல்ல மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உணர்வையும் உனக்கு தருகின்றேன் என்று அழைத்து செல்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, இதே போல்தான் நாங்கள் வாழ்விலே அடைய முடியாத சிலவற்றுக்காக வேண்டி நாங்கள் எங்களோட பணம், நகை, கார், பங்களான்னு சொல்லி ஆசைப்பட்டு நாங்கள் இருக்கின்ற எங்களினுடைய நிம்மதியை இழக்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுக்கு தேவையானது, மனிதர்களாகி எங்களுக்கு தேவையான அன்பு, அரவணைப்பு, காப்பு, நல்ல ஒரு குடும்ப உறவுகள் எங்களுக்கு தேவை. எங்களுடைய இந்த குடும்ப உறவுகளை நாங்கள் சிதைத்து கொள்ளாமல் அன்பார்ந்தவர்களாக, இந்த நீதி நெறிமுறைகளுடன் நடப்பவர்களாக, எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பேணுபவர்களாக வாழ வேண்டும். இந்த நாயை போல நன்றி உள்ளவர்களாக, அன்பை தேடி, இரக்கத்தை தேடி, ஆதரவை தேடி, நல்ல குடும்பத்தை தேடுபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.